குருவின் தினம் ஒரு சுவடுகளில் நம்ம ஆலயமெல்லாம் செல்கிறோங்க. பல கோவில்களில் இந்த குளத்திற்கு பிறகு கிணறும் வெட்டப்பட்டிருக்குங்க. இந்த கிணற்றுடைய தன்மை எதற்காக வெட்டப்படுதுன்னா, அந்த காலகட்டத்திலலாம் கோவில்களும் சிலைகளும் அபிஷேகம் செய்வதற்காக தான் குளம் அந்த கோவிலெலாம் வெட்டப்பட்டுக்கிட்டு நினச்சிட்டு இருக்கோங்க. அதாவது கிணறும் சேர்த்து தாங்க. ஒரு மனிதன் தன்னை அறிய தனக்குள் ஏற்படும் மாபெரும் மிருதங்கத்திலிருந்து மீண்டும் மீண்டும் அவன் தன் நோக்கி உள்ளே ஆழ செல்ல செல்ல அவனுக்குள் எது வெகுண்டெழுந்து வர வேண்டும் என்பதற்குள் அவன் அந்த போராட்டத்தில் எப்படி வெல்ல வேண்டும் என்பதையும், ஒரு தன்னைக்குள் எது நடந்தாலும் அதில் அவன் ஏற்படும் மாற்றத்திற்குள்ளும் ஒரு தரையை பள்ளம் எடுக்க எடுக்க அதில் மணல் கிடைத்தாலும் பாறை கிடைத்தாலும் பாறைக்கடியில் நீர் கிடைக்கும் வரை அவன் எப்படி அதை தோண்டி 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 எடுக்கின்றானோ, கடைசியில் வறண்ட பூமியில் ஆழத்தில் உள்நோக்கி செல்ல செல்ல அந்த நீர் அவனுக்குள் கிடைக்கும் வரை அந்த கிணறு தோண்டப்படுகின்றது. அப்பொழுதே அவன் அதை எதை சொல்ல விரும்புகின்றான் என்பதற்கு தான் கோவிலில் அந்த கிணறும் வெட்டப்படுதுங்க. இப்பொழுது நாங்கள் சொல்கிற இந்த கிணற்று தத்துவத்தை எல்லோருமே எப்படி எடுத்துக்க போகிறீங்க? கிணறுக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்றத யாருமே புரிந்து கொள்ளாது. ஏதோ நீரை இறைக்க தான் கிணறு வெட்டப்பட்டதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுடைய வாழ்வியல் ஆதாரத்தில் ஒரு மனிதன் ஒரே ஒரு கிணறு வெட்ட எத்தனை ஆண்டுகால் ஆகும்? அப்போது ஒரு கோவிலில் அந்த குளத்தையே உருவாக்க, அதாவது தன்னுடைய சீடர்களையே உருவாக்க கொடுக்க ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் போராட வேண்டியிருக்குங்க. சரிங்க, இப்போ மனிதன்ற தத்துவத்திலிருந்து ஒரு குருன்ற தத்துவத்திற்கு அவர் முழுமை அடையும் வரை அந்த கிணற்றிலிருந்து ஒரு சொட்டு நீர் வந்தாலும் அந்த நீர் அவருக்காக இந்த உலகிற்காக பயன்படுமாயின் அப்பொழுதே அந்த நீர் குரு, அந்த நீர் உணர்வு, அந்த நீர் அனைத்தும் என்ற வார்த்தைக்குள் அவரே அந்த சீடர்களின் தத்துவத்தையும் கொடுக்க ஆசைப்படுறாருங்க. இன்றைய நாளில் எங்களுடைய பதிப்புகளில் எது எல்லாம் உங்களுக்காக கிணற்றுக்கு அடியில் ஏற்படும் ஒவ்வொரு மாமிருதங்களில் வலியையும் வேதனையும் தாங்கிக் கொண்டு பாறையே நீ வெடித்து சிதறுவாயாக, ஏன் எனில் என் உணர்வு உன்னை விட வலிமையானது, அது எனக்கு கிடைக்கும் வரை, அதாவது அந்த நீர் எனக்கு கிடைக்கும் வரை நான் ஒருபொழுதும் பாறையையும் குடைந்து செல்வேன், மணலையும் குடைந்து செல்வேன். என் உணர்வு என்னுள் இருந்து அதை இயக்குவதாக. அவ்வுணர்வே என் குருவாய் இருந்தால் அன்றும் இன்றும் என்றும் அதுவே எனக்குள் என் நாதம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.